ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலத்துல உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரஷ்யா மற்றும் சைனா ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ரஷ்யா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கி தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. தற்போது உக்ரைன் ரஷ்யா போர்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆயுத கிடங்கை தாக்கி அழிப்பதற்கு ரஷ்யா கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி இருக்காங்க. அமெரிக்கா ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை உருவாக்குறதுல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அவர்களால் ரஷ்யா போன்று ஒரு ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை உருவாக்கி தங்களுடைய படையில் இணைக்க முடியல. இந்த மூன்று நாடுகள் தவிர ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மூன்று நாடுகள் தவிர ஒரு நாடு ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குறதுல முன்னிலையில இருக்காங்க அப்படின்னா அது இந்தியா தான். தற்போது இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கு, ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா தன்னுடைய படையில் எப்ப இணைக்க உள்ளாங்க, இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் மிசைல்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு உலகின் பல முன்னணி நாடுகள் போட்டியிட்டு வர்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் ஹைப்பர்சானிக் மிசைலோட கேப்பபிலிட்டி. ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா டிராவல் செய்ய முடியும். ஹைப்பர்சானிக் மிசைலோட வேகம் காரணமா தற்போது பயன்பாட்டில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அண்டர் கிரவுண்ட் வெப்பன் ஸ்டேஷன்ஸ் மற்றும் பங்கர்களை தாக்கி அழிப்பது போன்ற பல கிரிட்டிக்கலான ஆபரேஷன்களை ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி செய்ய முடியும். அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு இந்தியா கடுமையா முயற்சி செய்து வர்றாங்க. இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு 3 திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. முதல் திட்டம் HSTDV அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இந்தியா எதற்காக செய்றாங்க அப்படின்னா, ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை தயாரிப்பதற்கு. ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை இந்தியா 2 முறை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. கடைசியா இந்தியா நடத்திய சோதனையில ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமா டிராவல் செஞ்சிருக்கு. இந்த சோதனை 2020 வருடம் DRDO-வால் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியா உருவாக்கிய HSTDV வெஹிக்கிள்ல DRDO-வால் உருவாக்கப்பட்ட ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதித்ததன் மூலம் இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்த வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. DRDO டெவலப் செய்த HSTDV வெஹிக்கிள் ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ல வச்சு லான்ச் செய்யப்பட்டது. பாலிஸ்டிக் மிசைல் 30,000 அடியை தொட்டதும் பாலிஸ்டிக் மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் பிரிந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் இயக்கப்பட்டு தொடர்ந்து 20 முதல் 22 செகண்ட் பறந்திருக்கு. இந்த 20 முதல் 20 செகண்ட்ல ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சிருக்கு. இது ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுல இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். DRDO HS-03 மற்றும் HS-04 அப்படிங்கிற 2 ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களோட புரோட்டோடைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த புரோட்டோடைப்புகளை கொண்டு 3வது மற்றும் 4வது கட்ட சோதனைகள் கூடிய விரைவில் நடத்தப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. HSTDV வெஹிக்கிளோட 3வது சோதனை குறித்து எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா கூடிய விரைவில் 3வது மற்றும் 4ஆம் கட்ட சோதனைகள் நடத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. 2024 இருந்து 2025க்குள் இந்தியா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்களுடைய படையில் இணைப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா 2 விதமான க்ரூஸ் மிசைல்களை
டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. முதல் க்ரூஸ் மிசைல் ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல் 2500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை ஹைப்பர்சானிக் வேகத்துல சென்று தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இரண்டாவது க்ரூஸ் மிசைல் முதல் க்ரூஸ் மிசைலை விட அளவில் சற்று சிறியதா இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல்களை விமானங்கள்ல பொருத்தி தரையில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்குவதற்கு இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல் ரஷ்யாவின் கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைலா இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல்கள் 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. அடுத்து சமீபத்துல கோயம்புத்தூர்ல குமரகுரு இன்ஸ்டிடியூட்ல வச்சு டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2022 அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தின் டைரக்டர் திரு கைலாஷ் குமார் பதக் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் இந்த நிகழ்ச்சியின் போது இந்தியா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை 2025 வருடத்துக்குள் டெவலப் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால ஒலியின் வேகத்தை விட 6 முதல் 8 மடங்குக்கு மேலா டிராவல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பமும் HSTDV தொழில்நுட்பமும் முற்றிலும் வேறுபட்டது. HSTDV வெஹிக்கிள்ல ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்கள் பயன்படுத்தப்படும். ஆனா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்ல ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தியே ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த கிளைட் வெஹிக்கிள்கள்னால பயணிக்க முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை தனியார் நிறுவனம் மற்றும் DRDOவும் இணைந்து உருவாக்க போறாங்க. மார்ச் 11, 2022ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 18 மேஜர் டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்க திட்டமிட்டிருக்கதா ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இந்த 18 மேஜர் டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களும் ஒன்று. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை மேக் 1 கேட்டகரியில இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. அதாவது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களோட புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு 70% நிதியை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுப்பாங்க. மீதமுள்ள 30% நிதியை தனியார் நிறுவனங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிட்டு உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை சோதித்து இந்திய படையில் இணைப்பாங்க. HGV 202F அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை HTNP இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்திய டிஃபென்ஸ் மற்றும் ஸ்பேஸ் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செய்ய போறாங்க. இந்த நிறுவனம் தயாரிக்கும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் 1.5 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த HGV 202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 5500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த கிளைட் வெஹிக்கிள்கள் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த நிறுவனம் தயாரிக்கும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால மாக் 21 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 21 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 21 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். HTNP இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை அக்னி 5 மற்றும் அக்னி 6 பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களுக்கு எந்த ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் கிடையாது. இதனால அக்னி 5 மற்றும் அக்னி 6 பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இந்த கிளைட் வெஹிக்கிள்களை பொருத்தி லான்ச் செய்வாங்க. இந்த மிசைல் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டியதும் அக்னி மிசைல்கள்ல இருந்து இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரிந்து டார்கெட்ஸை நோக்கி பயணிக்க தொடங்கும். இந்த கிளைட் வெஹிக்கிள்கள் 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் பொழுது அக்னி மிசைல்கள்ல இருந்து பிரியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ புவியீர்ப்பு விசை மற்றும் ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல டார்கெட்ஸை நோக்கி இந்த கிளைட் வெஹிக்கிள்கள்னால டிராவல் செய்ய முடியும். HTNP இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் HGV 202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை 2025 வருடத்துக்குள் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனம் பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை டெவலப் செய்ய முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவின் NPO மெஷ்னோஸ்டோனியா நிறுவனமும் இணைந்துதான் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. NPO மெஷ்னோஸ்டோனியா நிறுவனம் ஏற்கனவே ரஷ்யாவிற்கு
ஜர்கான் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து ரஷ்ய கடற்படை மற்றும் தரைப்படையில இணைச்சிட்டாங்க. இதனால ஜர்கான் மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பிரம்மோஸ் 2 மிசைல்கள்ல பயன்படுத்த உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்னால 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 8 அப்படிங்கிற வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் 2 மிசைல போர்க்கப்பல்கள், விமானங்கள் மற்றும் லேண்ட் பேஸ் மொபைல் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில உருவாக்க போறாங்க. பிரம்மோஸ் 2 மிசைலையும் 2024 இல்லனா 25வது வருடத்துக்குள் டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 2024 இல்லனா 25வது வருடத்துக்குள் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செஞ்சிருவாங்க. 2024வது வருடத்துக்குள் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்தியானால ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய முடியுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.